அஸ்ஸலாமு அலைக்கும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வாங்க இன்றைக்கி சூப்பரான ஒரு அரைச்சி விட்ட கோழி குழம்பு பார்க்கலாம். இது நல்லா நம்ம ஃப்ளேவர்ஃபுல்லாக இருக்கும். நம்ம எல்லா மசாலாவும் அரைச்சிட்டு பண்ணுறனால ரொம்ப சீக்கிரமாகவும் செஞ்சிடலாம். ஒயிட் ரைஸ்க்கு, கீ ரைஸ்க்கு, சப்பாத்தி, பரோட்டாக்கெலாம் ரொம்ப சூப்பரான காம்பினேஷன். வாங்க பார்க்கலாம். ஒரு பேன் வச்சுக்கலாம். பேனில் வந்து ஒரு நல்லெண்ணெய் 2 ஸ்பூன் போட்டுக்கோங்க. எண்ணெய் காஞ்சதுக்கப்புறமா சோம்பு 1 ஸ்பூன், சீரகம் 1/2 ஸ்பூன் போட்டுக்கோங்க. 2 கிராம்பு, 2 ஏலக்காய் போட்டுக்கோங்க. பட்டை 1 இன்ச் போட்டுக்கோங்க. மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கலாம், இல்லாட்டி மசாலா வந்து கருகிரும். ஒரு பே லீஃப் போட்டுக்கோங்க, பிரியாணி இலை. பெப்பர் வந்து 1 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. காஞ்ச மிளகா இருக்குல்ல, சிவப்பு மிளகா, அது ஒரு 5-6 மிளகா நம்மளோட காரத்துக்கு ஏற்ற மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. தனியா 1 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. கல்பாசி வந்து ஒரு 2 கல்பாசி ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா ஃப்ளேவர்ஃபுல்லாக இருக்கும் இது. போட்டுட்டு நல்லா வதக்கி கொடுங்க. மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் ஆட் பண்ணி நல்லா வதக்கி கொடுத்துருங்க. அந்த சூடுலேயே நம்ம வந்து ஒரு கைப்பிடி தேங்காய் ஆட் பண்ணிக்கலாம். அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். அந்த சூட்லேயே நல்லா வறுத்துட்டு அதுக்கப்புறம் தனியாக ஒரு பிளேட்டுக்கு உடனே மாற்றிடுங்க, இல்லாட்டி ரொம்ப கருகிரும். அதை தனியாக அரைச்சி வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் ஒரு பேன் வச்சுக்கோங்க. நான் நல்லெண்ணெயில் செஞ்சுருக்கேன். நம்மளுக்கு ஒரு 2 to 3 ஸ்பூன் நல்லெண்ணெய் போட்டுக்கலாம். எண்ணெய் காஞ்சதுக்கப்புறமா சோம்பு 1 ஸ்பூன் போட்டுக்கோங்க. சோம்பு வெடித்ததுக்கப்புறமா ஒரு வெங்காயம் கட் பண்ணி வச்சது அதையும் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணி கொஞ்சம் லைட்டாக கலர் மாறுற வரைக்கும் வதக்கி கொடுங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கோங்க. ஃப்ரெஷ்ஷான இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கோங்க. ரொம்ப ஃப்ளேவர்ஃபுல்லாக இருக்கும் குழம்பு. ஆட் பண்ணி அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுங்க. ஒரு தக்காளி எடுத்து நல்லா புழிஞ்சு கொடுத்துக்கோங்க. நல்லா பழுத்த தக்காளியாக எடுத்து அதையும் நல்லா வதக்கி கொடுங்க. ஒவ்வொன்றும் போட்டுட்டு நல்லா வதக்கணும். நம்ம லைட்டாக அந்த எண்ணெய் பிரிஞ்சு வர்ற வரைக்கும். தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். உப்பு போட்டு லைட்டாக வதக்கி கொடுங்க. மஞ்சத்தூள் 1/2 ஸ்பூன் போட்டுக்கோங்க. தனியா பவுடர் 1/2 ஸ்பூன் போட்டுக்கோங்க. மிளகாப்பொடி 1/2 ஸ்பூன் போட்டுக்கோங்க. நம்ம ஏற்கனவே மிளகா தனியாலாம் வந்து வதக்கியிருக்கோம். அதனால் அதை பேலன்ஸ் பண்ணுற மாதிரி இதில் வந்து 1/2 ஸ்பூன் மட்டும் போட்டுக்கலாம். நிறையா போட்டோன்னா தனியா ஸ்மெல்லெல்லாம் இருக்கும். அதனால் நம்ம ஏற்கனவே அதை வதக்கியிருக்கனால பார்த்துக்கலாம். கொஞ்சம் நான் அந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட் இருந்துச்சுல, அதில் கொஞ்சமாக தண்ணி போட்டு அலசி இந்த மசாலா கருகாமல் இருக்கிறதுக்காக ஒரு 2 ஸ்பூன் தண்ணி போட்டு வதக்குறேன். அதுக்கப்புறம் நல்லா வாஷ் பண்ணி வச்சுருக்க சிக்கன் இருக்குல்ல, அதை ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி நல்லா மசாலா அந்த சிக்கன்லாம் ஒன்றோடு ஒன்று நல்லா பரட்டி கொடுங்க. மசாலா வந்து நல்லா ஒட்டட்டும். அதில் நம்ம ஏற்கனவே உப்பும் போட்டிருக்கோம். ஒரு 2 நிமிஷம் வந்து மூடி வச்சிடலாம், மீடியம் ஃப்ளேமில் வச்சு. கொஞ்சமாக தண்ணி விடும். நம்ம உடனே தண்ணி போட வேணாம். அந்த மசாலாலேருந்து சிக்கனில் இருந்தெல்லாம் தண்ணி விடும்ல, அதுக்கப்புறம் நம்ம பார்த்துட்டு நம்ம போட்டுக்கலாம். பாருங்கள், கொஞ்சம் தண்ணி விட்டுருக்கு. அதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருந்தோம்ல, வதக்கி அரைச்சோம்ல அந்த பேஸ்ட்டு, அதை ஆட் பண்ணிக்கலாம். இந்த பேஸ்ட்டு, இந்த சிக்கன்னு எல்லாத்தையும் நல்லா கிளறி விட்டுக்கோங்க. ஒன்றோட ஒன்று நல்லா கலரட்டும். கலந்து விட்டுட்டு எவ்வளோ நம்மளுக்கு தேவையோ அவ்வளோ உப்பு போட்டுக்கலாம். நம்ம ஆல்ரெடி உப்பு போட்டிருக்கோம். இப்போ சிக்கனுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுக்கலாம். நான் இன்னும் தண்ணி ஆட் பண்ணலை. அந்த சிக்கன்லேருந்து அந்த தண்ணி விட்டுருக்கு பாருங்கள். நல்லா கிளறி கொடுங்க. மசாலாலாம் ஒன்றோட ஒன்றா ஒட்டட்டும். நம்ம சேனலில் புதுசாக பார்த்துட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம அந்த மசாலா அரைச்சிருந்தோம்ல, அந்த ஜார்லேயே தண்ணி அலசி போட்டுக்கலாம். நம்மளுக்கு திக்கான கன்சிஸ்டன்சி எவ்வளோ நம்மளுக்கு குழம்பு வேணுமோ அவ்வளோ தண்ணி போட்டுக்கலாம். சிக்கன்லேருந்தும் கொஞ்சம் தண்ணி விடும். இப்போ நல்லா மூடி வச்சுட்டு கொதிக்கட்டும். சிக்கனை நல்லா வேக விட்டுறலாம். நம்ம பாருங்கள், சிக்கன் நல்லா வெந்துட்டுருக்கு. தண்ணியும் அந்த மசாலாலாம் வாடையெல்லாம் பச்சை வாடையெல்லாம் போயிருக்கு. மேலே வந்து கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷான கொத்தமல்லி, கருவேப்பிலையெல்லாம் தூவிக்கலாம். நல்லா ஊரே மணக்கிற மாதிரி கம்ம கம்மன் ஸ்மெல்லில் அரைச்சி விட்ட கோழி குழம்பு ரெடி ஆயிடுச்சு.
இது வந்து ஒயிட் ரைஸு, சப்பாத்தி, பரோட்டா, தோசைக்கெலாம் சூப்பரான காம்பினேஷன் இது. ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். பாருங்கள் நல்லா வெந்து வந்து எண்ணெயும் பிரிஞ்சு வந்துருச்சு. சிக்கன் சூப்பராக வெந்து வந்துருச்சு. மேலே கொத்தமல்லி தூவி இறங்கிக்கலாம். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.